எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போயிட்டு 5 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தாங்க. வந்த கையோட பனைமரத்தில் நுங்கு வெட்ட போயிட்டாங்க. ஏன்னா நாங்கள் மாட்டு தீவனமாக நுங்கை தான் பயன்படுத்துவோம். உழைப்புனா என்னென்னு என் வீட்டுக்காரை பார்த்து தான் நான் கற்றுக்கணும். உழைக்கிறது மட்டும் இல்லாமல் அதை எப்படி சிக்கனப்படுத்துறது சேமிக்கிறதுன்னு என் வீட்டுக்காரை பார்த்து தாங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது வரைக்கும் நாங்கள் கடன் வாங்கினதில்லை. என் வீட்டுக்காரர் அவரோட சேமிப்பை இடத்துலையும் நகையிலையும் தான் போடுவாங்க. ஏன்னா தங்கமும் இடமும் இருக்க இருக்க லாபத்தை மட்டும்தான் கொடுக்கும். நம்மளுக்கு ஒரு அவசரனாலும் தங்கத்தை அடகு வச்சு நம்மளுக்கு அப்போவே பணமாக ஆக்கிக்கலாம். 2016 எங்களுக்கு கல்யாணம் ஆணுச்சுங்க. அப்போ ஒரு பவுன் நகையோட விலை 24,000. இப்போ 2026 1,30,000. அப்போ 10 வருஷத்தில் ஒரு பவுனுக்கு நான் 1 லட்சம் லாபம் கிடைக்குது. எப்போவுமே சிறு துளி தான் பெரும் வெள்ளமாக ஆகும். 1 கிராமும் 1 பவுனும் பெண்கள் அணியும் நகையும் ஒரு விதமான சேமிப்பு தான். நான் சொல்வது உண்மைனா சகோதர சகோதரிகளே, நீங்கள் கமெண்டில் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு உங்களோட ஆதரவை கொடுங்க.